கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோசுவா 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ரொம்ப இந்த செய்தியை நான் வாசித்தபோது நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். பட் இன்னைக்கு நான் அதை உட்கார்ந்து வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகள் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவர் எப்படி கூட துணை நிற்கிறார் என்பதை ரொம்ப அழகாக இந்த யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தேன். யோசுவா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 10ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஆயியை பிடிச்சிருப்பாங்க, அதுக்கு சங்காரம் பண்ணி அதே போல் எரிகோவையும் அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பார், அழிச்சிருப்பாரு. அதை பார்த்த யாருன்னு சொன்னீங்கன்னா, கிபியோன மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யோசுவா கூட என்ன செஞ்சாங்க, சமாதானமாக வந்துட்டாங்க. அவங்க சமாதானமாக ஆனதை கேட்ட பக்கத்து எமோரியன் ராஜாக்கள் ஒரு 5 ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றா கூடி எப்படி என்ன செய்வோம், இவங்கள நம்ம எதிர்க்கணும், யாரை, கிபியோனரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போர் செய்கிற வராங்க. பள்ளத்தாக்கில் இறங்கின உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கிபியோன் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ராஜா யாரை கூப்பிட்றாருன்னு சொன்னால் யோசுவாவை கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன கைவிட்டுறாதீங்க, ஏன்னா நீங்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறாரு, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, நான் போகலாமா அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர், நீங்கள் போ, நான் உங்களோட கூட இருக்கிற, பயப்படாத, போ, அவங்கள மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குழுவினர் என்ன செஞ்சுறாங்கன்னா, ஒவ்வொரு ராஜாக்களையும் அவங்க வெற்றி சிறந்து வரும் பொழுது என்ன செஞ்சுன்னா, சூரியன் அஸ்தமிக்க போகுது, ஆனால் இன்னும் முடியலை போர். அதனால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், யோசுவா தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால என்ன செய்கிறாருன்னா, சூரியனை நோக்கி நில் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. நினச்சி பாருங்க, நம்ம இயற்கைக்கெல்லாம் யார் தான் அதிகாரி அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர். அவர் இதை உருவாக்கினார், சிருஷ்டித்தார், அது என்னென்ன செய்ய அவர் பேச்சை கேட்கும். ஆனால் இங்கே தேவனுடைய மனுஷன், ஆண்டோட கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், சூரியனை பார்த்து நில் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படி நில்லுன்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் என்ன அவர், நீங்கள் அந்த வசனம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, என்ன பேசினாருன்னு தெரியல, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எப்படியாச்சும் நீங்கள் இந்த சூரியனை நிறுத்தணும், அதை நான் சொல்ல போகிறேன், நீங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே நீ ஆயின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. யூஸ்வலாக ஆண்டவர் தான் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழிய காலத்தில் கடலை பார்த்து சொல்லுவார், காற்றே கடலே அமர்ந்துரு நில் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படியே ஆண்டவர் உடனே அது கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசுவா சொன்னதை என்ன செஞ்சிச்சு, அதே போல் நடந்துச்சு. அதனால தான் அந்த வசனம் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஜனங்கள்லாம் சத்தமிட்டு என்ன செய்கிறாங்க, கர்த்தர் நீதியை செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வந்த வாக்குத்தத்தமான வசனத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் யோசுவனுடைய விசுவாசத்தை நான் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்க்குறேன். எப்படி ஒரு இயற்கைக்கு கூட என்ன செய்ய முடியுமா, நம்மளால் கட்டளை கொடுக்க முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால், நம்ம உறவுகள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாகவும் அவருக்கு கீழ்ப்படுதல் பிள்ளையாகவும் விசுவாசத்தில் ரொம்ப முழு உறுதியோடு இருப்பான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிற, இயற்கையை கூட என்ன செய்கிறார், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பதற்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஏன்னா யோசுவா அங்கே பார்த்தீங்கன்னா, யோசுவா கர்த்தரோடு பேசி அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்களை அவர் செய்வார். அவர் இந்த வலிமையான காரியங்களை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன வசனம் தெரியல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் கர்த்தரை சேவிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாருக்காகவும் யுத்தம் பண்ண வேண்டாம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய இருக்கிற நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரோடு கூட இப்போ நம்ம நெருங்கி ஜீவிப்போன்னு சொன்னால், நம்ம நோக்கி வருகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். ஏன்னு சொன்னால், நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் இயற்கையை கூட நம்ம கையில் ஒப்பு கொடுக்குறார். நினச்சி பாருங்கள், ஸ்டாண்ட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் எப்பொழுதுமே
எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி காரியம் நடந்ததே இல்லை. அது சொல்லியிருக்கல, வசனமே சொல்லுது, முன்னமும் நடந்ததில்லை, பின்னமும் நடந்ததில்லை. இப்பேற்பட்ட ஒரு கிருபை உள்ள தேவன் நம்ம கேட்கும் பொழுது பேசி அப்படின்றிருக்காரு. என்ன பேசினாருன்றது நமக்கு தெரியல. பேசி முடிந்த பிறகு இது என்ன செய்கிறார், அவர் கட்டளிட எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, யாரெல்லாம் எதிரியாக வந்தவங்களை எல்லாரையும் மேற்கொள்ளும்படி கிருபை அளித்தார். அதே போல இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி வருகிற எந்த சத்துருக்களாக இருந்தாலும் சரி, உங்களை மடங்கடிக்கணும், உங்களை கழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக என்ன விரோதமான காரியங்களை செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரை வைத்திருக்கிற விசுவாசத்தில் யோசுவாவை போல உறுதியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களோட கூட இருப்பார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் எதற்காகவும் பேச வேண்டாம். கடவுளே உங்களுக்காக பேசுவார், கடவுளே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கடவுளே உங்களுடைய காரியங்களை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எப்படி யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரோ, அதே போல நீங்களும் ஆண்டோடைய பாக்கில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் கையில் ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு யோசுவாவுக்கு கொடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் மேல் முழு விசுவாசத்தோடு, அவர் மேல் நம்பிக்கையோடு, அவருக்கு கீழ்ப்படிதலோட நீங்கள் நான் நடப்புன்னு சொன்னால் நம்முடைய காரியங்களும் ஆண்டவர் நமக்காக வாய்க்க பண்ணுவார். அவரையே நமக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கிறார். நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் தயவு நிறைந்தவரே, புதிய நாளை எங்கள் வாழ்க்கையில கூட்டி கொடுத்த தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க சுவாமி. இந்த வேதாமத்தில் ஆண்டவரே எப்பேற்பட்ட காரியங்களை நீர் பதிவு செய்து வைத்திருக்கீங்க சுவாமி. உண்மையில் நம்பிக்கையா இருந்து உண்மையே நோக்கி இருக்கிற பிள்ளைகளை நீ ஒரு நாளும் கைவிடுவதில்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இயற்கையை கூட கட்டுப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தாவே உடைய கிருபை உடைய வல்லமை விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட மனவேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுக்கோடு இடைப்படுங்க சாமி. அப்படியே காரியங்களுக்காக நீர் யுத்தம் பண்ண வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம். ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் சுவாமி, அல்லது வியாதியாக இருக்கலாம், குழந்தை இல்லாத தன்மையா இருக்கலாம், எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். எல்லா சத்துருவையும் நீக்கி போட்டு கத்தாவே நீரை யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருபை செய்யுங்க. அன்று ஜோசுவாவோடு கூட இருந்தது போல, அன்று யோசுவாவுடைய வெற்றிக்கு நீர் நின்றது போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தோல்விகள் அதிகமாய் சந்தித்த பிள்ளைகளும் நோக்கி கெஞ்சும் பொழுது நீரை அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை நீர் வெற்றி சிறக்க செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி போடுங்க. குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னி தரலுங்க சாமி. இந்த வேளையில கூட விசேஷமாக ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு ஆபத்தான காரியங்கள், விபத்துக்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இதற்கு மத்தியிலே என்னுடைய விசுவாசத்துல நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எது நடந்தாலும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவில எங்கள் மேல் கிருபையா இருங்க சுவாமி. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீ தள்ள வேணுமா இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.